சிறுபான்மையினர் நலத்துறை கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் கோவை மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் சார்பில் இஸ்லாமிய பெண்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி கோவை கோட்டைமேடு பகுதியில் உள்ள மன்பவுல் உலாம் பள்ளியில் மைதானத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி தலைமை தாங்கினார். கோவை மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் இணைச் செயலாளர் மற்றும் கோட்டை ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாபியா ஜமாத் தலைவர் இனாயத்துல்லா வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி பா ராஜ்குமார், மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணைய உறுப்பினர் மேனாள் மாவட்ட அமர்வு நீதிபதி முகமது ஜியாவுதீன், மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன், துணை மேயர் வெற்றிச்செல்வன், கோவை மாநகராட்சி நிதிக்குழு தலைவர் முபசிரா, கோவை மாவட்ட திமுக மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு இஸ்லாமிய பெண்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். தொடர்ந்து கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி பா ராஜ்குமார் பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு கோவை மாவட்ட சிறுபான்மை நல அலுவலர் முருகேசன், கண்காணிப்பாளர் ஷேகர், ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாஃபியா ஜமாத் செயலாளர் அபுதாஹிர், முத்தவல்லி கலீல் ரஹ்மான், கோவை மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்க கௌரவ செயலாளர் ஷாகுல் அமீத், இணை செயலாளர் கோவை ஃபைசல், செயற்குழு உறுப்பினர்கள் அப்துல் வஹாப், அப்துல் ரஹ்மான், ஷேக் மாம் காசிம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்வில் மன்பவுல் உலும் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் நிசார் அஹ்மத், பள்ளி முதல்வர் மஹபூப் பாஷா மற்றும் கோயம்புத்தூர் கோட்டை ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாபியா ஜமாத் நிர்வாகிகள், கோவை மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்க உறுப்பினர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இந்த கோவை மாவட்டத்தில் சிறுபான்மை நலத்துறையின் கீழே செயல்படும் முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கத்தின் சார்பில் இன்று நலிந்த இஸ்லாமிய பெண்களுக்கு தொழில் உதவி திட்டத்தின் கீழே இன்று நிதி வழங்கும் விழா இன்று கோட்டைமேடு இதயசுலாம் சாஃபியா ஜமாத் பள்ளி வளாகத்தில் சிறப்பாக இன்று நடைபெற்றது. இந்த திட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து கொண்டு நல உதவிகளை வழங்கினார். முஸ்லிம் மகளிர் உதவி சங்கத்தின் மூலமாக இன்று 197 பயனாளிகளுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் இன்று நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதன் மூலம் இஸ்லாமிய பெண்கள், நலிந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் அவர்கள் வாழ்வில் உயர்வதற்கு, அவர்கள் சிறுதொழில் செய்வதற்கும், அவர்கள் வாழ்வில் உயர்வதற்கும் இன்று உதவியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது.